ஹாய் காய்ஸ், ஐ எம் பிரசாந்த். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் புதிய பேருந்து நிலையமில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தாங்க ட்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரியான ட்ராவல் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ட்ராவல் vlogging தாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் எக்ஸ்ப்ளோரிங் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்றைக்கி ஆம்னி பஸ் ட்ராவல் vlogகும் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஆம்னி பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பஸ் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பஸ்ஸுன்னு கூட சொல்லலாங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே அதிக வியூஸ் போன ஒரு பஸ்ஸும் கூட. எந்த மாதிரியான பஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ட்ராவல்ஸ். இவங்களோட 2+1 நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் vlog ட்ரை பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் சொல்லலை. சேலம்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் vlog ட்ரை பண்ண போகிறோங்க. பட் ஆனால் இந்த நான் ஏசி பஸ் வந்து திசையன் விலை வரைக்கும் போகும். நம்ம வந்து திருச்செந்தூர்லேயே இறங்கிடுவோம். டைம் இப்போ கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சுங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். திருச்சி போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கும்ல, அந்த பேலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு டிஃபன் ஷாப் இருக்கும். இங்கே தாங்க நம்ம இப்போ சாப்பிட்ருக்கோம். டைம் இப்போ கரெக்டாக நைட்டு 9:10 ஆகுதுங்க. இந்த டைம் வந்து சேலம்லேருந்து ஏகப்பட்ட ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து டிபார்ச்சர் ஆகிற டைம். சரி வாங்க, நம்ம ஜெயம் பஸ் வந்து உள்ளே இருக்கோம், போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து மண்டேங்க, ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால பஸ்ஸஸும் கம்மியாக தான் இருக்குது, பேசஞ்சர் ஃப்ளோவும் கம்மியாக தான் இருக்குது. இதே நீங்கள் சண்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நிரம்பி போய் தாங்க இருக்கும். நம்ம பஸ் வந்து அங்கே உள்ளே இருக்கும். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ஜெயம் ட்ராவல்ஸோட 2+1 நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு இது தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லோ ப்ளஸ் அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சரி ஓகே வாங்க, சட்டு புட்டுன்னு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துடலாமா? வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு 2+1 நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஸ்லீப்பர் பொறுத்தளவுக்கு மொத்தம் சிங்கிள் பர்த்து வந்து 11 இருக்குங்க. டபுள் பர்த் வந்து அப்பர் பர்த்தாக மட்டும்தான் தந்திருக்காங்க. இது வந்து டோட்டலாக 10 இருக்குது. சீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 சீட்டர்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த பஸ்ஸில் புக் பண்ணது வந்து பர்த்தெல்லாம் எதுவும் புக் பண்ணலங்க, சீட்டர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்க சீட்டரில் என்னென்ன அமெனிட்டிஸ் தந்திருக்காங்கன்னு பார்த்துடலாமா? சீட்டரில் என்னென்ன அமெனிட்டிஸ் தந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபுட் ரெஸ்ட் ஒன்று தந்திருக்காங்க, மேகசின் பவுச், அப்புறம் இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு ஹூக் தந்திருக்காங்க, அப்புறம் கை வச்சுக்கிறதுக்கு ஹேண்டில் தந்திருக்காங்க, அப்புறம் இங்கே டாப்பில் வந்து எல்இடி லைட் தந்திருக்காங்க, ஒயிட் லைட் அப்புறம் ப்ளூ லைட், இது ரெண்டுமே தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ஆர்ம் ரெஸ்ட்டு தந்திருக்காங்க. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட் தந்திருக்காங்க, ப்ளக் டைப் மட்டும்தான் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் இருக்கிற சீட்டரோட ரிக்ளைனிங் பொசிஷனை பார்த்துடலாமா? நல்ல பொசிஷனே தந்திருக்காங்க, நல்ல ரிக்ளைனிங் ஆகுது. பர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா காலுக்கிட்ட வந்து லக்கேஜ் ஹோல்டர் ஒன்று தந்திருக்காங்க, அதுலேயே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஃபேன் தந்திருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து பர்த்தில் மட்டும் ஃபேன் தந்திருப்பாங்க, சீட்டர்லலாம் இருக்காது. பர்த்தில் மட்டும் ஃபேன் தந்திருப்பாங்க, அது ஒர்க்கும் ஆகுதுங்க. அதோட சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது, ஒர்க் ஆகுது.
அப்புறம் இங்கே வந்து டாப்பில் யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் ப்ளக் டைப் சார்ஜிங் போர்ட், மொபைல் ஹோல்டர் அது லைட்டாக உடஞ்சிருக்கு. அடுத்து வந்து இங்கே வந்து லைட்ஸ் தந்திருக்காங்க. பேக் ரெஸ்ட்டு தந்திருக்காங்க. பில்லோ எதுவும் செப்பரேட்டாக தரல, ஒரு எலிவேட்டர் மட்டும்தான் தந்திருக்காங்க. கைஸ் டைம் இப்போ கரெக்டாக 9:45 ஆகுதுங்க. நம்ம பஸ் இங்கேருந்து கரெக்டாக 10:15க்கு டிபார்ச்சர் ஆகும். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே பஸ்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பார்த்துடலாமா? இந்த பஸ் ஆப்ரேட்டர்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயம் ட்ராவல்ஸுங்க. இது ஒரு 2+1 நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இந்த பஸ் வந்து சேலம்லேருந்து திசையன் விலை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயம் ட்ராவல்ஸில் மொத்தம் 2 பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற நான் ஏசி பஸ்ஸு, இது வந்து திசையன் விலை வரைக்கும் போகும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடுலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஒரு பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க. அது வந்து ஏசி பஸ்ஸு. இது கிளம்புனா ஒரு 10 நிமிஷம் கேப்லேயே அந்த பஸ் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகும். அதுவும் சேலம் வந்து தான் போகும். நம்ம பஸ்ஸோட டைமிங்ஸை பற்றி பார்த்தலாமா? இந்த பஸ் கரெக்டாக சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 10:15க்கு டிபார்ச்சர் ஆகுதுங்க. டிராப்பிங் டைமிங் வந்து தூத்துக்குடிக்கு 5:15 தந்திருக்காங்க. திருச்செந்தூருக்கு வந்து 6:15, திசையன் விலைக்கு வந்து 7:15க்கு டிராப்பிங் டைமிங் தந்திருக்காங்க. இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட்ஸ்னு பார்க்கையில மெயினாக 3 ஊர் தந்திருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து சேலம், அடுத்து நாமக்கல், அடுத்து கரூர் தந்திருக்காங்க. அதில் சேலமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து வந்து கொல்லாம்பட்டி பைபாஸ், சீலநாயக்கம்பட்டி பைபாஸ், அடுத்து வந்து ஆண்டகலூர் கேட் தந்திருக்காங்க. நாமக்கல்லில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி பிக்கப்பே தந்திருக்காங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கரூர்லேயும் பார்த்தோம்னா அந்த ஒரு ரவுண்டான பேர் சொல்லியிருக்காங்க. அது சரியாக எனக்கு ஞாபகம் வரல. அது நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இங்கே கீழே போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். இப்போ இந்த பஸ்ஸோட பாடி பில்டிங்கோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாமா? இந்த பஸ் வந்து அசோக் லைலாண்ட் சேசிஸில் பிரகாஷ் வீகா தாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு BS4 டைப் பஸ்ஸுங்க. இப்போ நம்ம டிரைவரோட இன்ட்ரோ எடுத்துடலாமா? அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? செல்வம். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் கோயில்பட்டி. கோயில்பட்டி. ஓகே ஓகேண்ணே. நீங்கள் டிரைவிங் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆகுதா? சரி ஓகே. சரி வாங்கண்ணே போகலாம். ஹலோ ஜெயம் டிராவல்ஸ். நிச்சயமாக ஒரு டிக்கெட் போட்டிங்க. 10:40 கொஞ்சம் போட்டிங்களா? ஓகே. ஸ்லீப்பர் இப்போதைக்கு இல்லைங்க, அவைலபிள் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கிறேங்க.
கைஸ், நாமக்கல்லில் ஸ்டார்டிங் போர்டிங் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் அந்த ரவுண்டானா இருக்குல்ல, அந்த ரவுண்டானாவில் அந்த ஆவிங் ஷாப் அவுட்டர்லேயே ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு. இதுக்கு அடுத்து முருகன் கோயில் ஸ்டாப்பு, அடுத்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், அடுத்து வந்து டோல்கேட். இங்கெல்லாம் போர்டிங் பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க. நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்லேயும் போர்டிங் பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க. அடுத்து வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்தால் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே, பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேயே போர்டிங் பாயிண்ட்டாக தந்திருக்காங்க. ஹலோ, ஏசி 4வது ஈரோடு, சரி 3வது ஏசி 4வது அஞ்சாவது ஈரோடு, 6வது மதுரை.
இப்பதான் வந்திருக்கா? போட்டோம். கைஸ், கொடை ரோடு டோல் பிளாசாக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஆஃப் பிரேக் தந்திருக்காங்கங்க. இந்த ஃப்ரேமில் பாருங்களேன், ஜெயம் ட்ராவல்ஸோட 5 சர்வீசஸோட பஸ்ஸஸுமே இங்கே தான் ரெஸ்ட் ஆஃப் பிரேக் தந்திருக்காங்க. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, பேக் சைடு ஒன்று நிற்கு. கைஸ், இந்த பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாமா? இந்த பஸ்ஸில் வந்து மொத்தம் 4 வகையாக ஃபேர் எல்லாம் பிரித்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சீட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேரும், அப்பர் டபுள் பர்த்துக்கெல்லாம் ஒரு ஃபேரும், லோவர் சிங்கிள் பர்த்துக்கு ஒரு ஃபேரும், அப்பர் சிங்கிள் பர்த்துக்கும் ஒரு ஃபேரும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 4 வகையாக பிரித்து தந்திருக்காங்க. சீட்டருக்கு வந்து 400 ரூபாயும், அப்பர் டபுள் பர்த்துக்கு வந்து 570 ரூபாயும், லோவர் சிங்கிள் பர்த்துக்கு வந்து 715 ரூபாயும், அப்பர் சிங்கிள் பர்த்துக்கு வந்து 665 ரூபாயும் இவங்க ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேர் வந்து எப்பயுமே ஒரே ஃபேராக இருக்காதுங்க, டே பை டே சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேட்டை பொறுத்து மாறுங்க. வீக் டேயில் ஒரு ஃபேர் இருக்கும், வீக்கெண்டில் ஒரு ஃபேர் இருக்கும், ஃபெஸ்டிவல் டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேராக இருக்கும். பட் ஆனால் நான் ட்ராவல் பண்ண இந்த ஃபேர் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டான ஃபேருங்க. இதுக்கு கீழே கம்மியாகாது, மேக்ஸிமம் இதுக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும். நான் இப்போ சொன்ன ஃபேர் எல்லாமே பேஸ் ஃபேருங்க. நான் வந்து ட்ராவல் பண்ணது சீட்டரில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். என்னோட பேஸ் ஃபேர் வந்து 400 ரூபாய்ங்க. பட் ஆனால் நான் வந்து ஆஃபர் கோடு அதெல்லாம் நான் போட்டு புக் பண்ணதில் எனக்கு வந்து 377 ரூபாய்க்கே நான் அந்த சீட்டு புக் பண்ணிட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆஃபர் கோடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு 30-40 ரூபா கம்மியாகும். செக் பண்ணி போடுங்க. கைஸ், டைம் இப்போ கரெக்டாக மிட்நைட் 1:45 ஆகுதுங்க. கொடை ரோடு டோல் பிளாசாக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஆஃப் பிரேக் தந்திருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அப்படிங்கிற இடத்துல வந்து ரெஸ்ட் ஆஃப் பிரேக் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சேலம்லேருந்து கொடை ரோடு வரைக்கும் நான் கேபின் ரைடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே எந்திரிக்கிறேனோ நான் அங்கேருந்து திருப்பி நான் விலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். கைஸ், ஃபைனலி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோங்க. நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது. திருச்செந்தூருக்கு ரீச்சிங் டைம் வந்து 6:15ங்க. பட் ஆனால் நம்ம பஸ் வந்து 6:20க்கு தான் ரீச் பண்ணியிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் டிலே இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் இந்த பஸ்ஸுக்கு வந்து ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்கங்க. மேக்ஸிமம் 85 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே பஸ்ஸு ஸ்பீடு போகாது. டபுள் டிரைவர்ஸுங்க இந்த பஸ்ஸுக்கு. ஃபஸ்ட்டு டிரைவர் வந்து மாறினது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்ம கொடை ரோடு ரெஸ்ட் ஆஃப் பிரேக்கு நிறுத்தியிருப்பாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட் டிரைவர் மாதிரி செகண்ட் டிரைவர் அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பித்தார். அவர் தான் திசைன் விலை வரைக்குமே அவர் தான் ஓட்டுவார். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட்னே சொல்லலாங்க. கரெக்டாக நான் வந்து ரெஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் தூங்க போனேன். எந்திரிச்சது பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகன் ஏரி, அங்கே தான் நான் எந்திரிச்சேன். தூத்துக்குடியிலே எந்திரிக்கலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் எந்திரிக்க முடியல. சரி, ஓகேங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ட்ராவலிங் அண்ட் கோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்தெந்த மாதிரியான ஆம்னி பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். டாடா பாய்.